அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன? ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் முழுமையாக வலம் வர போகிறார். அதே போன்று திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடத்தை சனி அலங்கரிக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழலை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்பட்டு சுப விரயங்களாக மாறுவதோடு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிக அற்புதமாக உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. விரயஸ்தானம் என்று பார்க்கப்பட்டாலும் கூட நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பாருகின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 4, 6 மற்றும் 8 ஆகிய இடங்களை விரயஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள், அஷ்டம பாதிப்புகள் விலகி நல்ல மாற்றத்தை விரைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் சனியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடத்தில் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் திருக்கணிதத்தின்படி 9ஐ அலங்கரித்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். முழுமையாக அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகாத இந்த தருணத்தில் முற்றிலுமாக திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் நிழல் கிரகமான ராகு அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தில் நுழைந்து விட்டாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி மற்றும் ராகுவின் இணைவு இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் சனி இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் 9ஆம் இடத்தை நோக்கி திருக்கணிதத்தின்படி நகர்ந்து விட்டதால் உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தகர்த்தெறியப்படும். சனியை ஒப்பிடுகையில் ராகு அஷ்டமத்தில் நுழைந்திருப்பது பெரிய அளவிலான சிரமத்தை நிச்சயமாக ஏற்படுத்தாது. எனவேதான் உங்களுடைய விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. அது மட்டுமல்லாது உடல்நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பயணங்கள், சுப நிகழ்வுகள் என அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது. அதிலும் குறிப்பாக மற்றவர்களை நம்பி இழந்த பணத்தை மீட்பதோடு மட்டுமல்லாது மனநிறைவு பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பாக அமைய போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சற்று தாராளமாக இந்த தருணத்தில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக யூகம் வகுக்கக்கூடிய வகையில் செயல்படுத்துவதற்கான
அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் சக பங்கனியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் சிறப்பான உறவை கட்டமைத்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியான முறையில் நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் மிக வலுவாக 9இல் உச்சம் பெற்று முற்பகுதியிலும் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்திலும் நுழைகிறார். சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு தனலாபத்தையும் தொழில் ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வைகாசி மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறார். திட்டமிடுதலை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமற்ற சூழல்களை விலக்கி முழுமையாக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒருவர்தான் வலம் வருகிறார். எனவே முழுமையாக சூரியனிடமிருந்து அற்புதமான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். மாற்றத்தை அதிரடியாக உருவாக்குகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் மாற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த மாதம் முழுவதுமே உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் ராசியில் நீச்சம் பெற்று வலம் வரக்கூடிய செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று தனஸ்தானமாகிய 2இல் நுழைவது கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் அதிரடியாகவும் கடாலடியாகவும் பல பணிகளை கடகராசிக்காரர்கள் துரிதமாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் முழுவதும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்.